அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய கருணையினால் நம்மை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நமக்கு எண்ணில் அடங்காத பாக்கியங்களை வழங்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் நம்மை நினைக்க சொல்கிறார். கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், முற்கால வேதத்தில், நபிமார்களுடைய வேதத்தில் நான் படித்திருக்கிறேன், அல்லாஹ் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறான். யார் ஒருவர் என்னை திக்ர் செய்து அந்த நேரத்திலேயே தான் துவாவே செய்ய முடியாம அல்லாஹ் 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 அல்லான்னு திக்ர் மட்டுமே நிறைய நேரம் செய்ததுல அவர் என்கிட்ட தன்னுடைய தேவைகளை கேட்க முடியாமல் போனால், துவா கேட்டவர்களுடைய தேவையை விட அதிகமான தேவைகளை, மன் சகலஹு திக்ரி அன் மஸ்அலதி, யார் என்னுடைய திக்ரை நினைத்து கடைசியில துவா கூட கேட்காம போயிட்டாங்கன்னா, அவங்களுடைய தேவைகளை கூட கேட்காம வெறும் திக்ரிலே நேரத்தை கழிச்சிட்டா, துவா கேட்டவங்களுடைய தேவையை விட நிறைய தேவைகளை கேட்காமலேயே நிறைவேற்றி கொடுப்போம் என்று அல்லாஹ் முற்கால வேதத்திலே பதிவு செய்திருக்கிறான் என்று கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவாங்க. ஞானி புதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு வீட்டிலே திக்ர் நடைபெறுகிறது என்றால் அந்த திக்ர் நடைபெறக்கூடிய அந்த வீடு வானுலகிலேயே பிரகாசிக்க வைத்து, இங்க திக்ர் செய்யறான்னா வானத்தில் உள்ளவங்களுக்கே ஒரு வெளிச்சம் ஏற்பட்டு விடும், அவங்களுக்கு சிக்னல் கிடைத்து விடும். எப்படி துன்யால இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிச்சம் போட்டு லைட்டு போட்டு அவங்களுக்கு எப்படி இருட்டில் இருந்து வெளிச்சம் கிடைக்குதோ, அது மாதிரி ஒரு வீட்டில் திக்ர் நடைபெற்று விட்டால் வானுலகிலேயே அது பிரகாசமாக ஆகிவிடும். யார் வீட்டிலே அல்லாஹ்வுடைய திக்ர் நடைபெறவில்லையோ அந்த வீட்டுக்கு இருள் அடைஞ்சு விடும், அந்த வீட்டுக்கு நல்ல நிம்மதி இருக்காது என்பதை அறிஞர் புதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட ஒரு கருத்து கேட்டாங்க, ஆண்டவா, உலகத்துல நீ பிரியமானவங்களை, நீ பிரியமில்ல, உன்னுடைய கோபம், அதாவது நல்லவன் கெட்டவன் உலகத்துல நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. நல்லவன் மாதிரி பேசுறான், கடைசியில அவன் விஷமத்தனத்தை காட்டிடுறான் நிறைய பேர். ஆண்டவா, உலகத்துல நீ கோபப்படக்கூடிய ஆள் யாரு, நீ விருப்பப்படக்கூடிய ஆள் யாருங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப அல்லாஹ் சொன்னா, 2 அடையாளத்தை வச்சு கண்டுபிடிக்க. யார நான் விரும்புறேனோ அவங்கள நான் என்ன செய்வேன்னா மனசுல திக்ர் செய்வதற்கு மனசுல ஒதுக்க செய்திருவேன். அவங்க திக்ர் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள நான் வானுலகிலேயே நினைக்க ஆரம்பிச்சிருவேன். அவங்க உலகத்துல நினைக்க ஆரம்பிச்ச உடனே நான் அவங்கள எங்க நினைக்க ஆரம்பிச்சிருவேன், வானுலகிலேயே, பூமியிலும் வானத்திலும் அவர்களை பற்றி நான் நினைக்க ஆரம்பித்து விடுவேன். ஆக நான் ஒரு ஆளை நினைக்கிறேன்னா, ஒரு ஆளை நேசிக்கிறேன் என்றால் அவர் திக்ர்ல இருப்பார்னு அர்த்தம். யாரையெல்லாம் அல்லாஹ்வுடைய தியானத்துல பார்க்கிறீர்களோ அவர்களெல்லாம் என்னுடைய நேசத்துக்குரியவங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அது ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளம் என்னன்னா, அவங்கள ஹராமான விஷயத்திலிருந்து அவங்கள பாதுகாப்பு, என் கோபத்துக்குரிய விஷயத்திலிருந்து அவங்கள பாதுகாப்பேன். தப்பு தண்டாக்கள் அவங்கள்ட்ட இருந்து வெளிப்படாது. எதுக்குன்னா என் தண்டனையில் இருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கா. இதுதான் அவங்களுடைய அடையாளம். என் கோபத்துக்குரிய அடையாளம் என்ன அப்படின்னா, என்னை பத்தியே நினைக்கவே மாட்டான். சில பேர் பாருங்க, பெருநாளைக்கு கூட தொலைப்ப மாட்டான். சில பேர் ஜும்மா கூட தொலைப்ப மாட்டான். சும்மா நேரத்துல கூட கடையை திறந்து வச்சிருப்பான். ஜக்காத்து கொடுக்க மாட்டான், ஹஜ்ஜி செய்ய மாட்டான், ஆனா இடம் வாங்கிக்கிட்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய கடமைகள் எதையுமே செய்ய மாட்டான், அல்லாஹ்வுடைய நினைவே இல்லாம வாழ்வான். இதுதான், அப்படி ஒருத்தனை பாக்குறேன்னா அவன் தான் என் கோபத்துக்குரியவன். அதே போல அவன் என்ன செய்வான்னா ஹராம்களை செய்வான். இவனுக்கு என்னுடைய தண்டனை இறக்குறதுக்காக வேண்டி நப்சையும் அவனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாக்கி விட்டுரு. நப்சு நமக்கு எதிரிங்க, நப்சுக்கு மாத்தமா தான் நம்ம செய்யணும். நப்சு என்னைக்குமே நமக்கு நல்லதை செய்யவே செய்யாது. அப்படி உலகத்திலே ஒரே ஒரு நப்சு ரசூலுல்லாஹ்வுடைய நப்சு மட்டும்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய செய்தான் மட்டும்தான் எனக்கு கட்டுப்பட்டான், அவன் எனக்கு நல்லதான் ஏவான். நம்ம நப்சு நமக்கு நல்லதே ஏவாது. அவனுடைய நப்சுக்கும் அவனுக்கும் நான் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி விடுவேன். அவன் இஷ்டப்படி அவன் என்ன செய்வான், ஹராம்கள் எல்லாம் செய்ய வைத்து விடுவான். இதுதான் நான் ஒருத்தனை கோவப்படுறேங்கிறதுக்கு அடையாது.
பாத்தீங்கன்னு சொன்னா அனஸ் ரலியல்லாஹுடைய மாணவர் அபு முகமது சொல்லுவாங்க, ஷைத்தான் அல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி கேட்டான், ஆண்டவா நீ ஆதமுடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ மஸ்ஜிதுகளை பள்ளிவாசல்ல கொடுத்துருக்க, உன்னை நினைக்கிறதுக்கா? பள்ளிவாசல்ங்கிறது என்னங்க? அண்ணல் மசாஜிது இல்லா, எல்லா பள்ளிவாசலையும் எழுதி போட்டிருப்பாங்க. பள்ளிவாசல் என்பது அல்லாவுக்கா, அல்லாஹ் படுக்கிறதுக்கா, அல்லாவை நினைக்கிறதுக்குன்னு எழுதி போட்டிருப்பாங்க. அல்லாஹ் தங்குறதுக்கு, நம்ம வீடு நமக்கு தங்குறதுக்கு, அல்லாவுடைய வீடுங்கிறது இருக்கு, அல்லாஹ் தங்குறதுக்கு இல்ல, அல்லாவை நினைக்கிறதுக்கு தானே வீடு. அப்போ ஆதமுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வீடை கொடுத்துருக்க உன்னை நினைக்கிறதுக்கு, எனக்கும் ஒரு வீடு தாயேன் அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ் சொன்னா பாத்ரூம் இதுதான் உன்னுடைய வீடு. அதனாலதான் நீங்க பாத்ரூமுக்கு போகும்போது ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போறோம். ஏன் அவங்க இருக்கிறதுனால தானே. அல்லாஹ் அவுதுபிக்க மினல் ஹுபுசி வல் கபாயிசி, கெட்ட ஆண் பெண் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லிட்டு நம்ம போற ஒரே ஒரு இடம் பாத்ரூம் தான். பாத்ரூம் கக்கூசுக்கு மட்டும்தான் நம்ம எதை சொல்லிட்டு போறோம். சில இடங்கள்ல மறந்துடுவேன்னு சொல்லி அங்கே எழுதியே டைப் பண்ணி தமிழ்ல எழுதியே வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா சில பள்ளிவாசல்ல? அப்போ ஷைத்தான நினைக்கிற இடம் எது? அல்லாவை நினைக்கிற இடம். அல்லாஹ் சொன்ன பாத்ரூம் தாண்டா ஒண்ணு நினைக்கிற இடம். அப்ப அவன் கேட்டான், ஆண்டவா ஏன்னா எல்லாத்துக்கும் மீட்டிங் ஹால் இருக்கு, ஆதமுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன இருக்க? மீட்டிங் ஹால் கொடுத்துருக்க. மக்கள் மன்றங்கள் இருக்குல்ல, ஒண்ணு சேரக்கூடிய இடம். அது மாதிரி எனக்கு ஒரு மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடத்தை தான். நல்லா சொன்னா உனக்கு பஜார் தான் நீ ஒண்ணு கூடுற இடம். பஜார் பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷைத்தான் தன்னுடைய கொடியை நட்டுகிறான். எங்க கொண்டு நட்டுகிறான்? பஜார்ல. எதை நினைக்காத அளவுக்கு, அல்லாவை நினைக்காத அளவுக்கு. அங்க போய் பாருங்க, அல்லாவை பத்தி நினைவே இருக்காது. எல்லாம் அந்த உலக சம்பந்தப்பட்ட அந்த ஜாமான் வாங்க, அந்த ஜாமான், இதை பத்தி நம்ம நினைப்போம். ஆக மக்கள் ஒண்ணு கூடக்கூடிய இடம் இருக்கிற மாதிரி, ஏன்னா எனக்கு ஒரு இடத்தை தான், கடை வீதி தான் உன்னுடைய இடம் என்று அல்லாஹ் கடை வீதியை கொடுத்தான். அது மாதிரி ஷைத்தான் கேட்டான், எல்லாத்துக்கும் ஒரு கிராத் இருக்கு, வேதம் இருக்கு, கிராத் ஓதுறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, எனக்கு ஒரு ஓதக்கூடிய ஒண்ணு கூடு என்று ஷைத்தான் கேட்டான். கவிதை தான் நீங்க பாருங்க, கவிதைகள் முழுவதும், புலவர்கள் முழுவதும் கொச்சையாக, பச்சையாக, ஆபாசமாக ஒரு பெண்ணை எப்படி எப்படிலாம் அசிங்கமா வர்ணிக்கணுமோ அப்படிலாம் வர்ணிச்சு எழுதக்கூடியவன் தான் புலவன். அப்ப கவிதை என்பது யாருடைய ஓதல்? எல்லா ஆதமுடைய பிள்ளைகளுக்கும் ஓதலை கொடுத்த, எனக்கு ஒரு ஓதலை கொடுன்னு கேட்டான். அல்லாஹ் சொன்னா உனக்கு ஓதல் கவிதை. அதே மாதிரி ஆதமுடைய பிள்ளைகள் எல்லாத்துக்கும் பேச்ச கொடுத்த, அதீச கொடுத்த, எனக்கு ஒரு அதீச கொடு, உன்னுடைய அதீசு பொய், உன்னுடைய பேச்சு என்னது? பொய் என்று அல்லாஹ் கொடுத்தான். ஆதமுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் பாங்கு இருக்கு, தொழுகைக்கு பாங்கு ஒலிக்கப்படுது, எனக்கு ஒரு பாங்க கொடு என்று ஷைத்தான் கேட்டான். இசைதான் உன்னுடைய பாங்கு என்று அல்லாஹ் சொன்னான். எல்லா ஆதமுடைய பிள்ளைகளுக்கும் நபிமார்களை கொடுத்த, இறை தூதர்களை கொடுத்த, எனக்கு உள்ள இறை தூதர்கள் யார்? சூனியக்காரன், செய்வினை வைக்கிறவன், மாந்திகம் பண்றவன், மந்திரவாதி, இவன் தான் உன்னுடைய தூதர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி எல்லா ஆதமுடைய பிள்ளைகளுக்கு எழுத்துக்களை கொடுத்த, எனக்கு எழுத்த கொடு, என்னுடைய எழுத்து என்ன? உன்னுடைய எழுத்து என்னது? நம்ம சொல்லுவோம்ல, இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டது என்னன்னா பச்சை குத்தி கொள்வது. லானல்லாவுல் வாசிமத்தவல் முஸ்தௌசிமத்த, பச்சை குத்திவிடும் ஆள்களையும் குத்தி கொல்லக்கூடியவங்களையும் அல்லாஹ் சபிக்கட்டுமாக சொன்னாங்களா? இனியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பச்சை குத்தக்கூடாது, பச்சை குத்தக்கூடாது, உடம்புல என்ன செய்யக்கூடாது? பச்சை குத்தி கூடாது. அப்ப பச்சை குத்தி கூடாது எழுத்துக்கு பார்த்தீங்களா? இதுதான் ஷைத்தானுடைய எழுத்து என்று அல்லாஹ் சொன்னான். எல்லாத்துக்கும் ரிங்ஸ் கொடுத்த, எல்லாத்துக்கும் குடிக்கக்கூடிய பானங்களை கொடுத்த, எனக்கு என்ன பானம் கேட்டான்? மதுதான்பா உன்னுடைய பானம் என்று, போதை உள்ள ஒவ்வொன்றும் உன்னுடைய பானம் என்று அல்லாஹ் சொன்னான். ஆதமுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கொடுத்த, என்னுடைய சாப்பாடு என்ன? பிஸ்மி சொல்லாத சாப்பாடே உன் சாப்பாடு என்று அல்லாஹ் சொன்னான் என்று அபு முகமது ரலியல்லாஹு இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுவோம். அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படாத சாப்பாடு, அல்லாஹ் என்று பிஸ்மில்லா என்று சொல்லப்படாத உணவே, அல்லாஹ்வுடைய பேரையே ஒருத்தன் உச்சரிக்காம ஒரு சாப்பாடு பந்தியில இருந்து எஞ்சிக்கிறான்னா அவன் கூட செய்தான் சாப்பிட்டுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சாப்பிட்ட சாப்பாடுனால நல்ல சிந்தனையே வராதுன்னு. அவன் சாப்பிட்ட பிறகு அந்த சாப்பாடுடைய பலத்துல வந்து கெட்ட எண்ணம் வர்றதுக்கு தான் அவன் வைப்பானே தவிர ஒரு அமல் செய்யறதுக்கு, ஒரு இபாதத் செய்யறதுக்கு வர மாட்டான். அப்ப நம்முடைய உணவுல கூட எது கலந்திருக்கணும்? திக்ர் கலந்திருக்கும். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்துல இருந்தார். அந்த பயணத்துல பின்னால ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தார்.
திடீர்னு யானை மதம் பிடிக்கிற மாதிரி வாகனங்களும் மதம் திடீர்னு சேட்டை போடும். திடீர்னு அது என்ன செய்யுது, துள்ளி கீழே போட்டுட்டு 2 பேரையும் கீழே போட்ட உடனே அந்த சாபி என்ன செய்தாங்க, செய்தான் நாசமா போட்டும் அப்படின்னு சொல்லி, நம்ம சில பேர் மற்றவங்களை கூட செய்தான் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, ஒரு பேச்சுக்கு கோபத்துல சொல்லுவோமா இல்லையா, செய்தான் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சாபி திட்டினாங்க. சொன்னாங்க, நீ இந்த வார்த்தையை சொல்லி செய்தான் நாசமாட்டேன்னு சொல்ற, அந்த சேட்டை பண்ணதுக்காக, அந்த வாகனம் சேட்டை பண்ணதுக்காக நம்மளை கீழே தள்ளி போட்டதுனால, இதை சொன்னதுனால செய்தானுக்கு சந்தோஷம் ரொம்ப அதிகமாயிரும். எந்த அளவு அவன் பெரிய ஆள் ஆயிடுவான்னா ஒரு பெரிய வீடு மாதிரி பெருசாயிருவான். அப்படி சொன்னதுக்கு பதிலாக உன்னை கீழே தள்ளி உடனே அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி இருந்தால், பிஸ்மில்லா என்று நீ சொல்லியிருந்தால் செய்தான் சிரித்து போயிருப்பான். எந்த அளவு சிரித்து போயிருப்பான்னா ஒரு கொசு மாதிரி ஆயிருப்பான். நீ அல்லாவை சொல்லி என்ன செய்யிருக்கணும், இந்த நேரத்துல திக்கரை பயன்படுத்தி இருக்கணுமே தவிர, அவன் நாசமா மாவட்டம் சொன்னா பத்தியா நான் உன்னை தள்ளிட்ட பத்தியா நம்ம பெரிய ஆளு, நம்மள அதனாலதான் நம்மளை திட்டான், அவன் பெரிய அளவுக்கு ஆயிடுவான், ஒரு வீடு அளவுக்கு பெருசா போயிடுவான். ஆக எந்த கட்டத்திலும் நீங்க பாருங்க, ஒரு மனிதன் நல்ல ஒரு இடத்துல சொல்லி காட்டுவான், யாய்வல்லதி நாம நுதுக்குருளாக திக்ரன் கசீராம்பாங்க. ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அதிகமா நினைங்கிறான். குர்ஆன்ல அதிகமா அஜி செய்யுங்கன்னு சொல்லப்படல, கடமையான ஒரு தடவை செய்யும். அதிகமா நோன்பு வைங்கன்னு வார்த்தை வரல, அதிகமா தொழுதுங்கிற வார்த்தை வரல, ஆனா அதிகமா திக்ர் செய்யுங்கன்ற வார்த்தை வந்துருது. அப்படின்னா என்ன, இன்னைக்கு பாருங்க, உடல் உறவு கொள்றோம் மனைவியோடு ஒரு மனிதன் உடல் உறவு கொள்றான், அங்க கூட அல்லாஹ்வை நினைக்கிறது எங்க இருக்குங்க. ஒரு மனைவியோடு ஒரு மனிதன் தனிமையில உடல் உறவு கொள்றான, தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்றான் பாருங்க, தன்னுடைய இன்பத்தை தீர்த்து கொள்றான் பாருங்க, அந்த நிலையில் கூட அல்லாஹ்வினுடைய திக்ர் இருக்கு. எப்படி சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல வருது, இதா தாஹதுக்கும் அலா அஹ்லிஹி, உங்களில் ஒருவர் தன்னுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில், ஃபகால பிஸ்மில்லா, அவர் என்ன சொன்னாரு, யாருடைய பேரை சொன்னாரு, என் காதலியேன்னு சொல்லல, என்ன சொல்ற, அந்த உடலுறவு கொள்ற அந்த நேரத்தில் கூட அவர் என்ன வார்த்தையை சொன்னாரு, பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான ஃபீமா ரத். மேல மனைவி மேல இருக்கக்கூடிய நிலையிலேயே நீ இந்த வார்த்தையை சொல்லி, ஆண்டவா நான் என்ன செய்யறேன், அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு இந்த நல்ல உறவை செய்யறேன், ஏன்னா நீ இந்த குழந்தை, ஏன்னா நான் எந்த உறவுக்காக, எந்த ஒரு சந்ததி கிடைக்கிறதுக்காக நான் உறவு கொள்றேனோ, இந்த சந்ததிக்கு ஏன்னா ஷைத்தானுடைய தீங்கில் இருந்து காப்பாத்து ஆண்டவா, உன் திருப்பேரை சொல்லி இந்த உறவை நான் செய்கிறேன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அந்த உறவில் ஒரு கரு உருவாக வேண்டிய நாட்டத்தில் இருந்தால், அல்லாம் தமுஸ்துஹு ஷைத்தான், அந்த குழந்தைக்கு, அந்த சிசுவுக்கு எந்த தீண்டுதல் ஏற்படாது. அல்லாஹ்வுடைய திக்ரோடு அந்த உறவு ஆக்சன் நடந்ததுனால என்ன ஏற்படாது, அந்த குழந்தை நல்ல சந்ததியா வரும், ஷைத்தானுடைய கனெக்ஷன் ஏற்படாது என்பது. ஏன், இவன் உறவு கொள்வதே அல்லாஹ்வுடைய பேரோடு அந்த இஸ்மோடு அவன் உறவு கொண்ட காரணம். அப்ப அங்க பாருங்க, உறவு கொள்வதிலே கூட திக்ரு, அந்த திக்ரினால் என்ன பரிசு கிடைக்கும், நல்ல சந்ததி பரிசு கிடைக்கும். நீங்க எந்த தகப்பனாவது கேரண்டி கொடுக்க முடியுமா, என் புள்ள என்ன மாதிரி நல்லவனா வருவான் அப்படின்னு சொல்ல முடியுமா? முதல்ல அவன் சம்பாதி தர்றது 2வது முறையில, முதல்ல ஒழுக்கமா இருப்பானாங்கிறது 2வது முறை, அதுதாங்க முக்கியமானது. நீங்க ஒழுக்கமா இருப்பானாங்கிறது நம்ம முக்கியம். நிறைய பேருக்கு காலேஜ்ல சேர்க்கறதுக்கே பயமா இருக்கு, நிறைய பேருக்கு டாக்டர் படிக்கிறதுக்கே பயமா இருக்கு, எம்மதமும் சம்மதம் போயிடுவானோ அப்படின்னு ஒரு பயமா இருக்கு. யாரையா ஒரு ஆளை எடுத்து சொல்லுவோம், நீ வந்தா என் முஜாதின்னு சொல்லிடுவானோ பயமா இருக்கு எல்லாத்துக்குமே. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் பத்ர் போர் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பி பத்ர், நாயகமே உங்களுக்கு பத்ர் போர் மிகப்பெரிய வெற்றி தந்தோங்கிறான் அல்லாஹ். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பலகீனமான அணியா இருந்துட்டு பலம் வாய்ந்த ஒரு அணியை வீழ்த்தி காட்டினாங்க. பலமான அணியா இருந்து ஒரு பலமான அணியை ஜோக்கடிக்கிறது ஒரு பெரிய சாமர்த்தியம் கிடையாது. ஒரு பலகீனமான 3 மடங்கு நம்மளை விட அதிகமா இருந்த பத்ர் போர்ல எதிரணியை ஒரு வாந்தும், அல்லாஹ் சொல்ற வாந்தும் அதில்லத்தும், நீங்க ரொம்ப 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 மைனாரிட்டியாக ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துகிட்டு நீங்க ஒரு பெரிய அபார வெற்றி பெற்றீர்கள்ங்கிறான் அல்லாஹ். இந்த வெற்றிக்கு என்ன பின்னணி, சஹாபாக்கள்கிட்ட கண்டிப்பாக உடல் பலமும் இல்லை, ஆயுத பலமும் இல்லை. ஆனா எப்படி ஜெயிச்சாங்க, பத்ர் போர் நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா? அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ரசூல்லா நைட்டுக்குள்ள தூங்கவே இல்லை. அன்னைக்கு நைட் பொதுவாக ரமலான்ல நடந்தது,
நம்மளால பொதுவாக நம்ம எப்பொழுதுமே இபாதத்துல இருப்போம். பெருமாள் நைட் ஃபுல்லா நிறைய பகல்ல தான் தூங்குவான். பாருங்க அன்னைக்கு நைட்டு அலிலான்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் போய் நான் நைட் நேரத்துல சாமத்துல போய் பார்த்துக்கிட்டே இருந்தேன். தன்னுடைய கூடாரத்துல சுஜூதுல கடந்து யா ஹையு யா கையூம், யா ஹையு யா கையூம், யா ஹையு யா கையூம் சொல்லிக்கிட்டே இருந்தான். ரெண்டாவது இடையில போனேன், அதைத்தான் சொன்னான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய திக்ர் முழுவதுமே அன்னைக்கு முழுவதும் ரசூலுல்லாஹ்வுடைய என்ன துவா இருந்தது? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். சக்தியிலேயே மிக மிக பிரம்மாண்டமானது அல்லாஹ்வுடைய சக்தி. எந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்த மையத்தை கூட யா ஹய்யு யா கய்யூம் என்ற வார்த்தையை கொண்டு உயிர்ப்பித்தார்களோ, எந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு அமைச்சர் பில்கீஸ் ராணி யமன் நாட்டினுடைய இளவரசியினுடைய அந்த சிம்மாசனம் கண்ணை மூடி திறக்கிறது முந்தி இங்க இருக்கணும் முன்னால, அந்த சாகசத்தை யார் காட்டுவார் என்று கேட்டதுக்கு அங்க இருந்த ஒரு அறிஞர் யா ஹய்யு யா கையூம் என்ற திக்ரை பயன்படுத்தி கண்ணை மூடி துறக்கிறதுக்கு முந்தி அங்கு உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம் தன்னுடைய சபையில இருக்கும்படி சொன்னார், செய்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு திக்ரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் நைட்டு ஓதிக்கொண்டே இருந்தார். பாருங்க, தியானத்தினால் கிடைத்த வெற்றி. பத்ர் போருடைய வெற்றிங்கிறது எதுல கிடைத்த வெற்றி? ஆயுத பலத்துல கிடைத்த வெற்றி இல்ல, தியானத்தின் மூலமாக. அப்ப அல்லாட்ட ஒரு போர். அது மாதிரி நீங்க பாருங்க, ஹபீப் இப்னு மஸ்லமா சஹாபாக்கள் வந்து ரோமானியத்தை வெல்ல போயிருந்தாங்க. இன்னைக்கு ரோம் நாடுங்கிறது சொல்ற ரோம் வேற, அன்னைக்குள்ள இருந்து ரோம் வேற. அன்னைக்கு ரோமுங்கிறது துருக்கி, அதெல்லாம் ரோம்ல சேரும். அன்னைக்கு ரோமானியத்தை வெல்லும் போது பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோட்டையை சுத்தி உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டான். பெரிய அரண்மனை, எப்படி உள்ள போக முடியும்? அம்புகளால் தொலைக்க முடியும், வாளாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன செய்தாங்க தெரியுமா சஹாபாக்கள்? கையில புல்டோசர் மாதிரி பீரங்கிலாம் இன்னைக்கெல்லாம் வந்திருக்கு. பீரங்கிலாம் ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாலதாங்க வந்துச்சு. 2ஆம் உலக போர், 3ஆம் உலகம், அதெல்லாம் அந்த கால 1500 எவன்ட்ட பீரங்கி இருந்துச்சு? குண்டு தொலைக்கிறது அணுகுண்டு எங்க இருந்தது? சஹாபாக்கள் தன்னுடைய திக்ர் என்கிற ஒரு குண்டத்தை போட்டாங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. தளபதி சொன்னார், என்ன சொன்னாரு? சஹாபாக்கள் போர்க்களத்துல போய் ஒரு திக்ரை சொன்னா அது அப்படியே பீரங்கியா மாறிடும். ஒரு திக்ரை சொன்னா அது எது குண்டாக மாறிடும். அது குண்டத்தி போட்டா அது ஏவுகணை ஆயிரும். அது சொன்ன உடனே டுமி அங்கங்க எதை என்ன கோட்டை சோரெல்லாம் அப்படியே கீழே நொறுங்க ஆரம்பிச்சது. சஹாபாக்கள் எது முஸ்லிம்கள் பார்த்தாங்க, தளபதி ஒரு பெரிய அதிசயமான ஆளா இருப்பா பொழுது வெறும் லா இலாஹ வலா குவத்த தான் சொன்னாரு. கோட்டை ஆளை வேலை செய்யாம தானாகி உடையத நம்மளும் சேர்ந்து படையே சேர்ந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக ஒரு திக்ரு மஜ்லிஸே நடந்தது, ஒரு திக்ரு சபையே நடந்தது போர்க்களத்துல. எல்லாரும் சேர்ந்து லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா சொன்ன உடனே அத்தனை பேரும் அதை காலி பண்ணிட்டு அந்த ஊரை விட்டே ஓடிட்டான். ரோமானியம் ஜெயித்தது என்று ஹதீஸிலே பைஹகி இமாம் தன்னுடைய வரலாறுல எழுதி காட்டு. ஆக அப்படிப்பட்ட ஒரு, அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாஹவுலுக்கு நிறைய சொன்னாங்க. 70 கஷ்டங்களை இன்னைக்கு ஒரு கஷ்டத்தை தீக்கிறதுக்கு வழி கிடையாது. இன்னைக்கு மனுஷனால இன்னைக்கு ஒரு கஷ்டத்தை தீக்க முடியுமா? நோய் கஷ்டம் இருக்குது, பண கஷ்டம் இருக்குது, உடல் பலகீன கஷ்டம் இருக்கு, கவலை கஷ்டங்கன்னா ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டு எனக்கு பல பிரச்சனை இருக்குங்கிறாங்க. 70 வகையான கர்புகளை மக்ஹூல் திமிஷ்கி சொல்வார். 70 வகையான கஷ்டத்தை தீர்க்க வேண்டுமானால் நீ பயன்படுத்த வேண்டிய ஒரே ஆயுதம் என்னது? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. கிதாப்ல எழுதுவாங்க, கர்ஹ் என்ற ஊர்ல ஒரு மன்னர் என்ன செய்தாராம்? 80,000 யானைப்படையோடு போருக்கு போனாராம். 80,000 யானைப்படையோடு போன பொழுது அந்த 80,000 யானைப்படையை எதிர்கொள்ள முடியாம திணறிட்டார்கள் அந்த மக்கள். அங்க உள்ள ஒரு பெரிய ஞானி இருந்தாராம். அவர் என்ன செய்தாராம்? என்னடா செய்து 80,000 பேரோட வந்திருக்கான் அப்படின்ட்டு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு தான் சொன்னாரு. சொன்ன உடன் அத்தனை சங்கிலிகளும் அத்து கொண்டு அத்தனையும் புறமுதுகு காட்டி ஓடியது. அந்த ஊர் கருக என்ற ஊர்ல அந்த முஸ்லிம்கள் ஜெயித்தார்கள் என்று அல்லாமா அப்துல் ரஹ்மான் சபூரி தன் கிதாபில் எழுதி காட்டுவார். அங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சஹாபாக்களுடைய வரலாறுல எழுதியிருப்பாங்க. ஜரீர் என்ற பெயர்ல வந்திருக்கும். ஜரீர் அவர் சஹாபி கிடையாது, சஹாபிகளுடைய காலத்துல வாழ்ந்தவர். சொல்லுவாங்க, நாங்க பாரசீகத்துக்கு போருக்கு போயிருக்கும் போது ஒரு ஈரான் ராணுவ வீரர், ஒரு ஈரான் வாசி, அவர் என்ன செய்து, நான் என்ன செய்தேன், நான் சஹாபாக்கள் போர்க்களத்துல போர் அடிச்சா திக்ர் செய்வாங்க. அங்க உட்கார்ந்து திக்ர் செய்துட்டு இருந்தேன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. சஹாபாக்கள் அந்த முஸ்லீம் சஹாபிகளுடைய காலத்துல வாழ்ந்த அந்த முஸ்லீம் ராணுவ வீரர் சொல்றாரு, லா ஹவுல வலா குவத்தன்னு தஸ்பீஹ் ஓட்டிட்டே இருந்தேன். ஒரு ராணுவ வீரர் அங்க இருந்தார், ஈரான் வாஸ். ஏங்க
நீங்க சொல்ற இந்த திக்கிற நான் வானத்துல தாங்க கேட்டிருக்கேன் அப்படின்னு. நீ எப்பப்பா வானத்துல போன? அப்ப அவர் சொன்னாரு, நான் எங்களுடைய அரசன் பாரசீக மன்னன் ஒரு சொந்த வேலைக்கா என்னை அனுப்பி வச்சுட்டான். அந்த நேரம் பார்க்க என் பொஞ்சாதியோடு செய்தான் கல்ல உறவு வச்சுட்டான். என்னுடைய அரசர் என்னை ஒரு வேலைக்கு அனுப்பியிருந்தார். அந்த நேரம் பார்க்க செய்தான் என்ன செய்யும் பொஞ்சாதியோடு கல்ல உறவு என் உருவத்துல அவர் நம்ம மாப்பிள்ள தான் நம்மளோட தங்குறான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தான். அவன் என் உருவத்துல நான் மாப்பிள்ள மாதிரி உருவத்திலேயே செய்தான் வந்துட்டான். நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் வந்த பிறகு அவ என்ன செய்தா, அப்ப நேத்து வந்தது யாருங்க அப்படின்னு கேட்கிறான். ஆஹா, நம்மள மாதிரி இன்னொருத்தன் வந்திருக்கான்னு நான் கவனிச்சா செய்தான் தான் வர்றான். கடைசியில அவனை எதிர்க்க முடியுமா? கடைசியில வேற வழி இல்லாம நான் அவனுக்கு பிரண்டாயிட்டேன். அவன்கிட்ட ஒண்ணுல போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என் பஞ்சாயத்து உனக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் நானே பங்கு வச்சுக்கிட்டேன். 15 நாள் உனக்கு 15 நாள் எனக்கு. இப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்தான், எனக்கு பிரிண்டானதுனால என்னை வானத்துல ஒட்டு கேட்க கூட்டு போனான். வானத்துல லாஹவுல வலா குவத்துல ஒரு தஸ்பீ வானவர்கள் கேட்ட உடனே அவன் குப்பர் அடிச்சு கீழே விழுந்தா நானும் கூட விழுந்தேன். அப்புறம் விளங்கிக்கிட்டேன், இவனை துரத்தணும்னா இவனை ஒரே ஒரு ஆயுதம் இதுதான் அப்படின்னு வந்தான். லாஹவுல வலா குவத்து இல்லா பில்லான்னு சொன்னேன். கொசு மாதிரி அவன் அப்படியே சிரித்து போயிட்டான். எப்படிப்பட்ட திக்ர் அல்லாஹ் தந்திருக்கான் பாருங்க நமக்கு. ஆனால் அதை சொல்லக்கூடிய நாட்கள், நேரங்கள், நம்முடைய சுத்தங்கள், நம்முடைய ஒழுக்கங்கள் எல்லாத்தையும் பொறுத்து தாங்க நம்முடைய ஈமானுடைய வலிமைகள், அதை பொறுத்துதான் அதற்கு மதிப்பு கூடும். எதுக்கு சொல்றேன்னா, அல்லாஹ்வுடைய திக்ரினால் ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்ட்ட அவார்டு கிடைக்கும். நீ பாருங்க, அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்லி காட்டுறேன். அதாவது அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு ஒரு சஹாபி சொன்னாரு, உங்களை நான் கனவுல பார்த்தேன், மலக்குமார்கள் உங்களுக்கு தஸ்பீஹ் செய்றாங்க, மலக்குமார்கள் உங்க மேல் சலாம் சொல்றதா கனவுல பார்த்தேன், மலக்குமார் உங்களுக்கு ஸலவாத் சொல்றத கனவுல பார்த்தேன்னு சொல்லி அபூ உமாமத்துல் பாஹிலிங்கிற சஹாபிட்ட ஒரு ஆள் சொன்னார். அப்ப அவங்க சொன்னாங்களா, இது பெரிய ஆச்சரியமே இல்லையாப்பா, உன் மேல ஸலவாத் சொல்லணுமா? என் மீது மலக்குமார்கள் சொன்ன மாதிரி உனக்கு ஸலவாத் சொல்லணுமா? நீ அல்லாஹ்வை திக்ர் செய். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யா அய்யுல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹு புக்ரத்தன் வாசீலா. அல்லாஹ்வை அதிகமா நினைங்க, காலை மாலை நினைங்க. அப்படி நினைச்சால் உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? வல்லதி யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு. உங்க மேல அல்லாஹ் ஸலவாத் சொல்வான். நீ அல்லாஹ்வை நினைக்க ஆரம்பித்தால் மலக்குமார்கள் உங்க மீது ஸலவாத் சொல்வாங்க. என்ன ஸலவாத் சொல்றதாக நீங்க கனவுல பாத்தீங்கன்னா, நான் அல்லாஹ்வை நிறைய திக்ர் செய்றேன், அதனால மலக்குமார்கள் என்ன ஸலவாத் சொல்றாங்க. நீங்க நினைங்க, உங்களையும் மலக்குமார்கள் ஸலவாத் சொல்லுவாங்க. குர்ஆன் சொல்லுது, மலக்குமார்கள் உங்கள் மீது என்ன செய்வாங்க? ஸலவாத் சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா நம் மீதும் மலக்குமார்கள் ஸலவாத் சொல்ல வேண்டுமானால் நாம் திக்ர் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.